ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது நம்முடைய ஆசை, தேடல். அதுக்காக தீவிரமாக நிறைய சேமிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் முறையாக சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமா? பெரும்பாலும் கேள்விக்குறிதான். ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுடைய M2W கிளைண்ட்ஸ்னால கோல்டு சில்வரில் உரிய நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வர முடிஞ்சுது. இப்படி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உரிய இடத்துல உரிய நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், போதுமான நேரத்துக்கு அதை ஓன் பண்ணுறதும், விற்க வேண்டிய நேரத்தில் விற்கிறதும் உங்கள் லைஃப்பில் நடந்தால் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா 10 மடங்கு உங்கள் முதலீட்டை எப்படி வளர்ப்பது, 10x இன்வெஸ்டிங் எப்படி உங்கள் லைஃப்பில் வேலை செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமா? ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு தமிழில் நான் உங்களோட பேச போகிறேன். அந்த வெபினாரில் நீங்கள் பங்கேற்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சந்திக்கலாம். மாறுகிறதா PMS உலகம்? PMS பெரும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பிம்பம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இருக்கு. ஆனா PMS இந்த 25 வருஷத்துல பணக்காரர்களை கடந்து நடுத்தர வர்க்கத்தை எட்டியுள்ளதுதான் உண்மை. ஆனால் இது பத்தாது. மேலும் நடுத்தர வர்க்கத்தில் உள்ள பலர் இந்த மாதிரியான ஒரு சேவையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு செபி உறுதியாக நினைக்கிறது. இந்த சேவையை நடுத்தர வர்க்கம் முழுவதுமாக அனுபவிப்பதில் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல தானே முதலீடு பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த முதலீட்டுக்கு தேவையான மேலாண்மையும் ஆலோசனையும் அவங்களுக்கு பல தருணங்கள்ல கிடைக்கிறது இல்லை. பல நேரங்கள்ல அவங்க முதலீடு செய்ய போயிட்டு அதுக்கப்புறம் வெறும் ட்ரேடிங்ல ஆர்வம் செலுத்தி பணத்தை இழக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான மேலாண்மையும் வழிகாட்டுதலும் இருந்துச்சுனாக்கா இந்த பண இழப்பு அவங்க லைஃப்ல நடக்காது. நடுத்தர வர்க்கத்தின் சேமிப்பு வளர்ச்சி முதலீடு மூலமாக இன்னும் சீராக நடக்கும் என்று செபி உறுதியாக நினைக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய பேர் PMSக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா போறாது, வெளிநாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வம் நிறைவேற வேண்டும் என்றால் அவங்களே போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே முடிவுகள் எடுத்து அவங்களே வாங்கி வித்து நைட்ல முழிச்சுக்கிட்டு இருந்து டிரான்சாக்ஷனை பார்த்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது அவ்வளவு எளிதல்ல. அப்போ இதுவும் சீராக நடக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டில் செய்யக்கூடிய முதலீடுகளையும் PMS உள்ள கொண்டு வந்தாக்கா அது எளிதில் நடந்துவிடும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல இன்வெஸ்டர் அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செபி இந்த மாற்றத்தையும் செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது IPO வரப்போற கம்பெனி, பிரைவேட் கம்பெனிஸ், அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு மிடில் கிளாஸ்க்கு ஆர்வம் இருக்கு. அந்த பிரைவேட் கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாமே, அது ஏன் மிடில் கிளாஸ்க்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ப்பை உருவாக்க செபி யோசிக்கிறது. சோ PMS இருக்கிற பணத்திலே ஒரு சின்ன பகுதியை அதுக்கு உருவாக்கலாம், அதுக்கு அலாட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே என்ன ஒரு அவுட்கம் உருவாக்கும்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு மிடில் கிளாஸ் பர்சனால எல்லா முதலீடுகளையும் வைத்துக்கொண்டு பராமரித்து வளர்த்து மேற்பார்வை செய்து மெஷர் பண்ணி ஒரு வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப நாங்க எங்க PMSல ஏற்கனவே ஸ்பியர்ங்கிற ப்ராடக்ட் மூலமாக இந்த அனுபவத்தை பல சொத்து வகையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அதுல குளோபல் கிடையாது, அதான் நேரடி பங்கு கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா தான் பண்ண முடியுது. அதே போல டு பி லிஸ்டட் கம்பெனிஸ் கிடையாது. இது எல்லாமும் எங்களால இனிமே அதை செய்ய முடியும். இந்த துறையில இன்னைக்கு 2 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் தான் இருக்காங்க. மொத்த PMSல 2 லட்சம் கோடி இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2.1 lakh crore இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஐதாட் துவங்கிய ஆண்டு 2019, அந்த ஆண்டு ஏப்ரல்ல 1.5 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? முதலீட்டாளர் எண்ணிக்கை அளவில் பெரிய வளர்ச்சியை இந்த PMS துறை காணவில்லை அப்படிங்கிறதா அர்த்தம். ஆனா முதலீட்டு அளவின் வளர்ச்சி எவ்வளவுன்னு பார்ப்போம்.
ஏப்ரல் 2019 18 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 42.6 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. ஸோ மதிப்பளவில் பெரிய வளர்ச்சியை இந்த 2 லட்சம் முதலீட்டாளர்கள் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரெஜிஸ்டர்டு பிஎம்எஸ் 2019 வெறும் 226 பேர் தான் இருந்தாங்க நாங்க ஆரம்பிச்ச போது. இன்னைக்கு 515 பேர் இருக்காங்க. ஸோ நிறுவனங்களும் நிறைய வர்றாங்க. இதுல முக்கியமான ஒரு மாற்றத்தை செபி கொண்டு வர நினைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF இதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண விரும்பக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வெறும் 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அவங்களுக்கு பிஎம்எஸ் லைட்னு இன்னொரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நேரடியாக அவங்க ஃபீஸை கொடுத்துட்டு டைரக்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த வாய்ப்பு மிக இன்றியமையாத ஒரு வாய்ப்பு. என்னன்னாக்கா, ஒரு 25 lakhs ஒருத்தர் ரீச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து அவர் 1 crore போகணும். 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தவறுகள் வரக்கூடாது. நல்ல ஆலோசனை தேவை, மேலாண்மை தேவை, வழிகாட்டுதல் தேவை, மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் தேவை. அவங்க கான்ஃபிடன்ஸ் குறையவே கூடாது. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல பண்ணும்போது இன்வெஸ்டர் மேலும் மேலும் வளர முடியும். ஸோ இந்த MF லைட் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது அமையும் போது இன்னைக்கு வெறும் 2 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த துறை ஈஸியா 1 million என்ற இலக்கை எட்ட முடியும், 10 லட்சத்துக்கு போக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த 25 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்யலாங்கிறது. என் பார்வையில இந்த மாற்றம் பல பேரை 1 கோடி என்ற இலக்கை நோக்கி வேகமாக கொண்டு செல்லும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஒரு பயஸ் இருக்கு அவங்க மைண்ட்ல, நேர ஸ்டாக் வாங்கினாதான் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா பணம் கிடைக்காது. இது தவறான புரிதல். ஏன்னா நான் ரெண்டையும் பண்றேன். இன்ஃபேக்ட் கடந்த ஒரு ஆண்டுல மியூச்சுவல் ஃபண்ட்ல பெட்டர் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு நேரடி பங்குல கிடைக்கிறத விட. நானே 2த்துலயும் இன்வெஸ்ட் பண்றேன் பல பேருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பல பேருக்கு புரியறது இல்லை. ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இல்லை. சில நேரங்களில் தொய்வு வரும், மீண்டு வரும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லை, இன்னொரு மேனேஜரும் இருக்காங்க, நம்மளும் மேனேஜ் பண்றோம் முடிவுகளை. இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்போது அதுல சாய்ஸ் அதிகமா இருக்கு. கோல்டு வாங்கணும், சில்வர் வாங்கணும், வேர்ல்டு கோல்டு வாங்கணும், இது எல்லாம் ஒரு இடத்துல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கை நிச்சயமாக கூடுகிறது. இதுல இன்னொரு மாற்றத்தையும் செபி கொண்டு வர நினைக்கிறது. சப்போஸ் நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்ம் வேணா இருக்கலாம், அங்க டைரக்ட் ஆப்ஷன்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க. அது ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. உங்களால அதுல போதுமான கவனம் செலுத்த முடியல, உங்களுக்கு இன்னும் நிறைய அதுல பண்ணணும்னு இருக்கு. பட் எப்படி பண்றது, யார் பண்றது, எந்த முடிவை எப்படி எடுக்கிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருக்கு. சில பேருக்கு ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல 25 லட்சம் ரூபாய் இருக்கும். சில பேருக்கு மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல பாதிக்கு மேல ஒரு ஸ்கீம்ல இருக்கும். ஆனா போர்ட்ஃபோலியோ மதிப்பு இன்னைக்கு 50 லட்சம், 1 கோடி இருக்கும். ஏதோ மாறணுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த பணத்தை இந்த பிளாட்ஃபார்ம்ல மேனேஜ் பண்ணும்போது இங்கேருந்து எப்படி இன்னொரு இடத்துல கொண்டு போய் பண்றது, யார் இதை செய்யறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதற்கு செபி ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறது. அந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை நீங்க ஈஸியா போர்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்டபிலிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பிஎம்எஸ் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஈஸியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஈஸியா அந்த போர்ட்ஃபோலியோக்கு மாத்திட்டு அந்த இடத்துல நீங்க வளரலாம். நான் அந்த கஸ்டமருக்கு வழிகாட்ட முடியும். நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் வழிகாட்ட முடியும். இப்போ இந்த வழிகாட்டியா வரக்கூடிய மேனேஜர்ஸ்க்கும் குறைஞ்சபட்ச கேபிட்டல் எவ்வளவு இருக்கணுங்கிறதையும் 5 கோடியிலேருந்து 2 கோடியா குறைச்சிடறாங்க. ஸோ மேனேஜர்ஸ்க்கு 2 கோடி இருந்தா பிஎம்எஸ் லைட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல MF PMS பண்ணலாம். இன்வெஸ்டர்கிட்ட 25 லட்சம் ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ்ட வெளியில பிளாட்ஃபார்ம்ல 25 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருந்தா அதை ஈஸியா போர்ட்டபிலிட்டி மூலமா பிஎம்எஸ் குள்ள கொண்டு வந்து வரி இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வித்து டாக்ஸ் கட்டி உள்ள கொண்டு வரது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பிஎம்எஸ் குள்ள கொண்டு வந்த பிறகு எதை மாத்தணுமோ அதை மட்டும் மாத்தி அதுக்கு மட்டும் வரியை கட்டிட்டு நம்ம போய்க்கலாம். இதெல்லாம் சீம்லெஸ்ஸா நடக்க போகுது. இதெல்லாம் இன்னைக்கே முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. செபி இதெல்லாம் உங்களுக்கு செய்யலாமா, நீங்க இதெல்லாம் விரும்புறீங்களான்னு ஒரு கன்சல்டேஷன் பேப்பரை அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்ல. இந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல நீங்க என்ன செய்யலாம்,
நீங்க விரும்புற விஷயத்த தாராளமா இந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல கமெண்ட்ஸ்ல கொண்டு போய் நீங்க தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரு முதலீட்டாளனா எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க நேரடியா செபி கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தாராளமா சொல்லலாம். இந்த கன்சல்டேஷன் பேப்பரை நீங்க நேரடியா படிக்கலாம். இதனுடைய ஒரு ஏஐ சார்ந்த அப்ரிஜ்ட் வெர்ஷனை நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். இதே நீங்க படிக்கலாம். விரும்புபவர்கள் மொத்த பேப்பரை படிக்கலாம். முக்கியமா எல்லோருமே நேரடியாக செபியோடு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அவங்க உங்க கருத்துக்களை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு முதலீட்டாளனுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் இந்த கன்சல்டேஷன் ஃபார்மலா பாலிசி ஆகும். இதுதான் செபியினுடைய ஆப்ரேட்டிங் மெத்தட். ஸோ இந்த கன்சல்டேஷன் பேப்பர் செபி வெப்சைட்ல இருக்கு. லிங்கை நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தாராளமாக நீங்கள் அந்த கன்சல்டேஷன் பேப்பரை கிளிக் பண்ணி படிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை அங்கே எழுதலாம். செபியோடு நேரடியாக நீங்கள் உரையாடலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நிச்சயமாக அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு முதலீட்டாளனுக்கு என்ன தேவையோ அதை எப்படி கொடுப்பது அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த கன்சல்டேஷன் பேப்பர் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இது எனக்கு என்ன சொல்லுது மெசேஜ் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் இன்னும் நிறைய செய்யலாமே இன்வெஸ்டருக்கு அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கைகூடுவதாக நான் பார்க்கிறேன். அப்போ இன்னும் நிறைய பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வளர்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்ப இன்னும் நிறைய வருமே அப்படின்ற ஒரு உற்சாகமும் பிறக்கிறது. இது எல்லாமே முதலீட்டாளர்களின் வளர்ச்சிக்காக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு முதலீட்டாளனாக நீங்களும் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கும் அந்த புரிதல் வளரும், நம்பிக்கை வளரும். நம்பிக்கை நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. ஃபைனான்சியல் growth நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராது, நடக்காது. அந்த நம்பிக்கை வளர வளர நாமும் வளருவோம். அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.